பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லுகிறது, அவள் அழுவதையும் அவளோடு வந்த யூதர்கள் அழுவதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கி போனார் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. மார்த்தாள் கர்த்தர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே கொஞ்சம் முன்ன வந்திருந்தீங்கன்னாக்கா என் தம்பி இறந்திருக்க மாட்டாங்க. இதே விஷயத்த மரியாதை சொல்றாங்க, ஆனா சொன்ன விதம் வேற. மரியாதை சொல்லும் போது அவங்க கண்ணீரோடு சொல்றாங்க, அதுக்கு தான் உடனே கர்த்தர் சொல்றாரு, அவர் எங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனா மார்த்தாள் சொல்லும் போது இந்த வேர்டை கர்த்தர் சொல்லல, மரியாள் சொல்லும் போது தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு. பிகாஸ் மரியாள் தேவ பாதத்துல, கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு விழுந்தாங்க. நீங்க கூட ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் இம்மீடியட்டா கர்த்தர் ஆன்சர் பண்றாரு. உங்க குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்துல வருகிற பலவீனமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல தீராத ஒரு போராட்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், யாரோ ஒரு பர்சனுக்கு பார்த்து நீங்க பயந்துருக்கலாம், உங்க வேலை செய்யற இடத்துல, உங்க ஊழியத்தின் பாதையில் ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். பட் கண்ணீரோடு கர்த்தர்ட்ட நில்லுங்க, கம்பீரத்தோடு போவீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். ஆமென்.